மகிழ்ச்சியோடு இந்த கோவிந்தசாமி 43 ஆண்டுகளாக நிறுவப்படுகின்றேன். வீட்டில் ஒருவனாக, வீட்டில் ஒரு சொந்தக்காரனாக மருத்துவர் ஐயா அவருடைய இல்லத்தில் சாப்பாட்டு சமையல் அறை வரைக்கும் போய் சாப்பிடக்கூடிய அந்த கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கப்படும். காலையில 10 இருந்து 1 மணி வரைக்கும். ஆனால் மருத்துவர் கோவிந்தசாமியும் மருத்துவர் தமிழரசியும் எந்த நேரத்தில் வேணுமோ ஐயா சந்திக்கலாம். நாங்கள் சாயந்தரம் போவோம், இரவு 8 மணிக்கு போவோம், ஐயா கூட சாப்பிட்டு வருவோம். ஐயா அவர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான பணிவான உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்கின்றேன். 1999 மருத்துவர் அன்புமணி அவர்களை விருத்தாசலத்தில் அழைத்து விருத்தாசலத்திலே பொதுக்கூட்டம் போட்டோம். நீங்கள் முடியாது என்று கூறினீர்கள். அதையும் மீறி நானும் மாவீரன் குரு அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களை போராடி மருத்துவர் அன்புமணி அவர்களை அழைத்து வந்து விருத்தாசலம் காந்தி நகரிலே கூட்டம் போட்டோம். தம்பி திருஞானத்துக்கு தெரியும், மற்ற நண்பர் பிரிவுகளுக்கு தெரியும். அப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார், ஆர்ஜி அன்பை பார்த்துக் கொள்ளுங்கள், அன்புடன் நெருங்கி பழகுங்கள். உங்களது நண்பர் மருத்துவர் அன்புமணி அன்புடன் சொல்வார். அவர் நான் அன்புடன் சொல்றது. இப்போதுதான் உங்க முன்னால மருத்துவர் அன்புமணி சொல்றேன். அன்பு உங்களுடைய தம்பி, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க என்று கூறிய மருத்துவர் ஐயா அவர்களே, என்ன நடந்தது? எங்கே செல்கின்றீர்கள்? அந்த அன்பை எங்களுக்கு திருப்பி கொடுங்கள், உங்கள் மூலமாக கொடுங்கள். நீங்கள் தான் எங்களது குலசாமி, நீங்கள் தான் எங்கள் கடவுள், மாற்று கருத்து இல்லை. உதாரணமா ஒண்ணு சொல்றேன். நான் வீடு விருத்தாச்சலத்தில் வீடு வச்சிருக்கேன். வீட்டை கொஞ்சம் பார்த்து பார்த்து நானும் எங்க மேடமும் கட்டினாங்க. என் பையன் டாக்டர் மகேந்திரன், மருத்துவர் மகேந்திரன் இருக்கான். அவன் சேலத்தில் இருக்கான். ஒரு புதுசா ஒரு கார் வாங்கினான். அந்த கார் வாங்கிட்டு வண்டி உள்ள வரும்போது சுத்திலும் கோயம் கோயம் கோயன்னு கத்திச்சு. என்னப்பா கத்துதுன்னு கேட்டேன். சுத்திலும் சென்சார் இருக்குப்பா, கார் 96 லட்சம் அப்படின்னா. ஓப்பா அவ்வளவு வேலை, அப்ப என்னப்பா பண்ணுன்னு கேட்டேன். கேட்டை உடைச்சி கதவை மாத்துப்பா அப்படின்னா. உன் இஷ்டம் போல பண்ணிக்கப்பாங்க. நானே என் பையனுக்கு கட்டிய வீட்டை இடித்து உன் இஷ்டம் போல் செய்து கொள் என்று கூறிய கோவிந்தசாமி இருக்கும் பொழுது பெரிய ஆலமரம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது சாதாரண இல்லை. அவரவரும் ரத்தம் சிந்தி சிறைக்கு சென்று வருந்தி பட்டினி கடந்து கஷ்டப்பட்டு உழைத்த கட்சி நீங்களும் தான் ஐயா. ஐயா அவர்களே, நீங்கள் பன்னு ரொட்டி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு கிராமங்கள் 46,000 கிராமங்களுக்கு நடந்தே சென்று கட்சியை வளர்த்தீர்கள். நாங்கள் குறை சொல்லவில்லை. உங்கள் கால்களில் விழுந்து, உங்கள் பாதங்களில் விழுந்து உங்களை வணங்குகின்றோம். மருத்துவர் அன்புமணியை அன்பாக கொடுத்த எங்களுக்கு, பரிசாக கொடுத்த எங்களுக்கு இப்பொழுது ஏன் தடை சொல்லுகிறீர்கள்? ஏன் தடை சொல்லுகிறீர்கள்? தடையை தூக்கி எரியுங்கள். மருத்துவர் அன்புமணியை என்ன குறை வச்சாரு? 5 வருஷம் மந்திரி ஆக்குனீங்க, என்ன குறை வச்சாரு? 46 அமைச்சர்களிலே அகில உலக 4 விருதுகளை பெற்றவர். ஐக்கிய நாடுகள் சபையிலே 192 நாடுகள் கலந்த ஐக்கிய நாடு சபையிலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசும்போது அந்த 192 நாட்டுக்காரன் எழுந்து ஒரு இந்தியருக்கு எழுந்து நின்று கைத்தட்டியது மருத்துவர் அன்புமணிக்கு தான். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த மருத்துவர் அன்புமணியை கொடுத்த எங்களுக்கு ஐயா அவர்களே, துரோகம் செய்ய மாட்டீர்கள். நாங்கள் என்றென்றும் உங்களை வணங்குகின்றோம். இப்போது மாநாடு நடத்தினாரு. மாநாடு நடத்த என்ன குறை கண்டீங்க? மற்ற கட்சிக்காரெல்லாம் மற்ற எல்லாரும் வைத்தறிஞ்சான். அந்த வைத்தறிஞ்சவர் தான் எல்லாரும் தம்பி முத்துகிருஷ்ணன் தர்மா சொல்றது போல கண்டுபட்டுதுன்னு தெரியல. அதனால அங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம், மாநாடு தான் பார்த்திருக்கோம். எல்இடியில காமிச்சாரு, விளக்கல. ஐயா படத்தை காமிச்சாரு, மற்ற அன்புமணி படத்தை காமிச்சாரு, சாமி படத்தை காமிச்சாரு, காமாட்சி படத்தை காமிச்சாரு, மாவீரன் குரு படத்தை காமிச்சாரு. எங்க பார்த்திருக்கோமா? அவ்வளவு சிறந்த மனம் நடத்த மருத்துவர் அன்புமணிக்கு என்ன குறையா இருக்குது? என்ன குறை சொல்லுங்க. தம்பி எல்லாம் பேசினாரா? மாவட்டத்தில் செல்லுமணி பேசினாரா? முத்துகிருஷ்ணன் கார்த்திகை பேசினாரா? ரவி பேசினாரா? கூப்பிட்டா உடனே வராரு. நெய்வேலியில நடந்துச்சு. என்ன நடந்துச்சு நெய்வேலியில? நம்ம இன்னொரு மாதிரியா போனோம். அவன் நெய்வேலிக்கார கொஞ்சம் அலட்சியப்படுத்தினான். என்னாச்சு? அடி நிமித்தம் நம்ம முடியும், நம்ம செய்யல, கூட வந்த விரோதிகள் செஞ்சாங்க. ஆகையாலே இதையெல்லாம் மனதில் வைத்து மருத்துவர் ஐயா அவர்களே, எங்களுக்கு மீண்டும் நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் தான் குல தெய்வம். மருத்துவர் அன்புமணிக்கு முழு சுதந்திரம்
யாருக்கு கொடுக்க போறீங்க? நான் என் சொத்தை யாரு கொடுப்பேன்? என் பிள்ளைக்கு கொடுப்பேன். வளர்த்த கட்சி மருத்துவர் அன்பு தூக்கி கிடையாது. எப்பா பார்ப்பா வேலைய கட்சியை பார்ப்பா நீ. அதனால மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அன்பான வேண்டுகளை விட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து கண்டிப்பாக செயல்படுவோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, இது யாரு? மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பின்னாலே முடித்த நாட்டை வேற எதுவும் நாங்கள் புரியாக்கல. மருத்துவர் ஐயா இருக்காரு. இது யாரு பின்னாடி? ஐயாவுக்கு பின்னாலே மருத்துவர் அன்புமணி. அன்புமணிக்கு பின்னாலே நாம் தொண்டர்கள், லட்சோபலத்தில் தொண்டர்கள் இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லும், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக